என்ற காட்டிலே திசை மாறும் அந்த விளங்காம போனவளை விட்டு துரத்துன எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டுட்டு நாயாட்ட பேயாட்ட வெடிய திரி வேண்டியதா இருக்குது. ஒரு மாடுகனும் கூட நம்ம சொன்ன வச்சு கேட்குதுங்களா? எல்லாத்தையும் அவ வசம் மயக்கி வச்சிருந்துருக்கிறா. ஐயோ, ஏதாவது ஒன்று நாள் சென நிற்கிதான்னு பாரு. நானும் இந்த அம்மாவாசை கத்து அடுத்த அம்மாவாசை கத்துன்னு பார்க்குறேன், ஒன்றும் கத்த மாட்டேங்குது. காலைக்கும் கொண்டு போய் விட முடியல, ஊசியும் போட முடியல. என்னால் ஒன்று நாள் கத்துதான்னு பாரு, ஒன்று நாள் சென நிற்கிதான்னு பாரு. இதுகளையெல்லாம் வச்சிருக்கிறத ஒன்று, எல்லாம் தோல் தட்டி விடுறத ஒன்று. இந்த கிரகங்களை மேய்ச்சதுக்கு கடைசியில் எனக்கு மாட்டுச்சாணி மாட்டு மல்லுந்தே மிச்சம். இந்த ஒரு அம்மாவாசைக்கு மட்டும் ஒன்று நாள் காலைக்கு கத்துல எல்லாத்தையும் தோல் தட்டி முடிக்கிட்டு போட்டு மயிரே போச்சுன்னு மாலாக்கப்படுத்துக்கிறேன் பாரு நான். ஐயோ, இப்பவே இந்த போடுது வெயில். உன்ன மாசி வங்குனி சித்திரை வைகாசி வேசையிலையெல்லாம் இது எவ்வளோ கொண்டாகிற வேலை இதுகளையெல்லாம் மேய்க்கிருக்கு. ஐயோ ஆண்டவனே, நம்மட நேர முடியாது. அட அருக்காணி, நீ எப்போ மாடெல்லாம் மேய்க்கிறதுக்கு வந்த? ஒரு நாளையில் உன்னை நான் மாடு மேய்ச்சி பார்த்தது இல்லையே. பரவாயில்ல. என்ன சரசம்மா பண்ணி தொலைகிறதே? உன் இந்த கிரங்களையெல்லாம் கட்டித்தாரியிலேயே கட்டி வச்சிருந்தா வாளுன்னு கத்திட்டே கிடக்குது. இந்த சத்தத்தை கேட்குற நேரம் ஏதோ சித்த நேரம் மேய்ச்சி கொண்டு போய் கட்டிடலான்ட்டு எல்லாம் ஓட்டிட்டு வந்தேன். ஆமா இருக்காணி, ஒரு சித்தையினால் காலாறிட்டு வந்தா தேனை 2 படி சேர்த்து கிறக்குங்கோ. என்னதே கட்டி வச்சு நம்ம தேவனம் போட்டாலுமே மேயிற மாதிரி இருக்குமா? சித்தே காலாறுனா தேனை அதுகளுக்கும் நல்லா இருக்கு. ஆமாம் போ, இந்த கிழங்கு ஒன்றுமே சென நிற்க மாட்டேங்குது. நானும் இந்த அம்மாவாசை கத்து அடுத்த அம்மாவாசை கத்து காலைக்கு நாளும் கொண்டு போய் விடலாம்னு பார்க்குறேன். ஆனால் ஒரு இறங்களும் கத்த மாட்டேங்குது. இதெல்லாம் எவ்வளோ கொண்டு ஆகிற வேலை? இந்த வர வேசையில் இதுகளுக்கு நான் உனி தீனுக்கு எங்கே போகிட்டு தவிடு புண்ணாக்கு வாங்கி மிச்சமாகுமா? ஐயோ, நம்மட நேலையே முடியாது சரசம்மா. ஆளா அருக்கானே, மாடு கண்டு வச்சிருக்கிறது என்ன சும்மாவா? அதுகளுக்கு தீவனம் வாங்கணும், தவிடு புண்ணாக்கு வாங்கணும். அது புண்ணாக்கு விற்கிற வேலைக்கு புண்ணாக்கா வாங்க முடியும்? பத்தாதுக்கு இதுகளுக்கு அம்புலி வேற மாவு வேற. ஐயையோ, அதுகளுக்கு கறந்து ஊற்றி குடிச்சதுதான் மிச்சம் போ. அந்த பாலா போனவளை விட்டு துரத்துனதுக்கு அப்புறமா நம்ம எங்கேயும் நிம்மதியாக உட்காந்துட்டுக்கலான்னு பார்த்தா எல்லா வேலையும் நம்மளே இழுத்து போட்டுட்டு வெடியாமையும் பேயாட்ட திரிய வேண்டியதாக இருக்குது போ. என்னலே பண்ணுறது? எல்லாம் நம்ம வாங்கணும் வரம். அப்படி சும்மாவா ஆச்சு? கேரகத்தை எல்லாத்தையும் முடிச்சு வித்தெறிஞ்சு போட்டு எல்லாம் சீவனே நிற்க மாட்டாம. நானும் நீ அதைத்தான் நினச்சிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் பிடிச்சி வித்தெறிஞ்சிடலாம் மட்டும் இருக்கிறேன். இந்த ஒரு மாதம் பார்த்து போட்டு எல்லாத்தையும் தோல் தட்டி விட்டுருவேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டு. நேற்று ரங்காத்தக்கா சொன்னதை பற்றி என்னால் யோசிச்சியா? மீனாகிட்ட என்னாலும் பேசுனியா? என்ற மருமக்காரி வாய துறப்பனாங்கிற அவகிட்ட 1 வார்த்தை வாங்க முடியாதாட்ட தெரியுது. நான் இன்னும் என்ற மகிட்ட பேசலாம் பொழுதோட வருட்டு. நான் எப்படி பேசிட்டு எப்படியோ ஒன்று பேசி விடு. அப்புறம் என்ன பண்ணுறது? நினச்சதை சாதிக்கணும்னா எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் இருக்கானி. அது வாஸ்தவம் தான். கூடை சீக்கிரத்தில் அந்த மீனாட்சிக்கு வைக்கிறேன் பேட்டு. சரி மீனாட்சி மாப்பிள்ள, நாங்கள் போயிட்டு வரோங்கோ. சரிங்க மாமா, ரொம்ப சந்தோஷங்க மாமா. தங்கங்களே, சின்ன தங்கம் பெரிய தங்கம் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டா ஊருக்கு வாங்க சாமி. அம்ச்சியும் போயிட்டு வரோம். சரிங்க அம்ச்சி, கண்டிப்பாக இந்த வாரம் வரேங்க அம்ச்சி. சரிடி தங்கம்மே, வாங்க அம்ச்சி. அத்தையும் மாமாவையும் கேட்டேன்னு சொல்லுங்க. சரிடா தங்கம், கண்டிப்பாக சொல்கிறேனேடு. அம்மாடி மீனாட்சி மாப்பிள்ள, நாங்கள் போயிட்டு வரோங்க. அடுத்த வாரம் பிள்ளைகளுக்கு லீவ் விட்டா ஒரு எட்டு வாங்க. சரிங்கத்த, கண்டிப்பாக வர்றோங்கத்த. அம்மா, அண்ணனையும் மண்ணியும் கேட்டதா சொல்லுமா. சரி சாமி, நான் சொல்கிறேன் நெடுங்க. சரி, அப்போ நேரமாகுது, நாங்கள் போயிட்டு வரோம். அங்கே என்ன பண்ணதுகளோ அதுகோ. சரிம்மா, போயிட்டு வாங்க. மீனாட்சி அக்கா எங்கக்கா இருக்கிறீங்க? அடடே வாருக்கு, என்ன இருக்கு? காலையிலேயே ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கிறியாட்டு தெரியுது. வாருக்கு. ஆமாம் மீனாட்சி அக்கா, நான் ரொம்ப சந்தோஷமாதாக்கா வந்திருக்கிறேன். அப்படி என்ன இருக்கு சந்தோஷமான விஷயம்? எங்களுக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோமல்ல, சொல்லு. ஆமாம் இருக்கு. அம்சாக்கா, நீங்களே வந்துட்டீங்களா? வாங்க கரெக்டான நேரத்தில் தாக்கா வந்திருக்கிறீங்க.
சரி சரி சட்டு போட்டு நீ என்ன விஷயம் சொல்லு ருக்கு, வியாபாரத்துக்கு போல நேரமாகுதல்ல. மீனாட்சி, அடடே ருக்கு, அம்சா, வாங்க பிள்ளைங்களா, எப்போ வந்தீங்க? அண்ணா வாங்கண்ணா, நீங்களும் வந்துட்டீங்களா? நான் ஒரு சந்தோஷமான விஷயத்தோட வந்திருக்கேண்ணா, என்னன்னு கேளுங்க வாங்க. அப்படி என்னமா சந்தோஷமான விஷயம் சொல்லு. அடியே ருக்கு, அதுதான் மாமா கேட்குறாரல்ல, சொல்லுடி. மீனாட்சி அக்கா, யாருமே எதிர்பார்க்காத விதமா என்ற தம்பி அரவிந்த மாப்பிள்ளை கேட்டு வந்தாங்கக்கா. என்ன இருக்கு சொல்றேன், இது என்ன புது கதையா இருக்குது? எல்லாரும் பொண்ணு கேட்டு வந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இது என்ன புதுசா இருக்குது? அட ஆமாக்கா, எனக்கே ஷாக் ஆயிருச்சு. அக்கா, யாரு வந்தாங்க தெரியுமா? யாரடி அந்த பொண்ணீவா? அப்படி மாப்பிள்ளை கேட்டு வந்த வீகம் நல்ல குடும்பமாட்டத்தை தெரியுது. யாரடி அது? அக்கா, வேற யாரும் இல்லக்கா, நம்ம சின்ன தாயத்தை. என்ன இருக்கு சொல்றேன், அப்படின்னா நம்ம நந்தினிக்கா மாப்பிள்ளை கேட்டு வந்தாங்க. அட நந்தினி அருமையான உள்ளையாச்சே, உங்களுக்கு நல்ல யோகம் தான் நெடு. ருக்கு, வாழ்த்துக்கள் ருக்கு, ரொம்ப தங்கமான உள்ள நந்தினி, என்னால் நம்பவே முடியலவோ, உன்ற தம்பி ரொம்ப கொடுத்து வச்சவன். ஆமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமான விஷயம். நல்ல ஜாதகத்தை எல்லாம் ஒருக்காங்கிறத 2 தடவை கொண்டு போய் எல்லாத்துக்கிட்ட கொடுத்து பார்த்து நல்ல பொருத்தம் இருந்ததுன்னா ஜாம்னு இந்த கல்யாணத்தை நடத்தி போடலாம். நானே முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். என்ன இருக்கு? அண்ணா, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நீங்க தானே இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும். அதனாலதான் உங்ககிட்ட முதல்ல ஓடோடி வந்து சொன்னாங்கண்ணா. அதுக்கு என்ன இருக்கு, நல்ல ஜாம் நடத்தி போடலாம் முடு. சரிண்ணா, நாளைக்கே கொண்டு போய் ஜாதகத்தை பார்த்து போட்டு வந்துடலாமாண்ணா? ஓ சரி ருக்கு, நீ எப்போ சொல்றியோ அப்போ போகலாம். ரொம்ப சந்தோஷங்கண்ணா எனக்கு. சரிம்மா, சரி சரி மீனாட்சி, ருக்கு, நீங்க எல்லாம் போய் வேலை பாருங்க. எனக்கு வெளியில ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா, நாங்களும் வியாபாரத்துக்கு போறோம். பிள்ளை வீட்டில் தனியாத்தே இருக்குங்க. நீங்க வந்துடுவீங்களா, இல்லை நான் வந்து ஒரு எட்டு பார்த்துக்கிட்டுமா? நான் வாரத்துக்கு எப்படியும் மத்தியானம் ஆகி போயிருன்னு நினைக்கிறேன் மீனாட்சி. நான் ஒரு இடம் பார்க்கறதுக்கு தான் போகிறேன், பார்க்குறேன். நான் இருந்து எப்படி என்னங்கிறது தெரியல, நான் போன் பண்ணுறேன் நெடு. சரிங்க மாமா, நீங்கள் போனே பண்ண வேண்டாம், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க. நாங்கள் இவ்வளோ தலைக்கு பக்கத்தில் தான் வியாபாரத்துக்கு போகிறோம், நான் வந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. சரி, அப்போ நான் போயிட்டு வரேன். ருக்கு, அம்சா எல்லாம் பார்த்து போங்க. சரிங்கண்ணா, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போயிட்டு வாங்க. அடியே இருக்கு, இந்த கல்யாணத்தில் எனக்கு சந்தோஷமா இருந்தாலுமே நீ முதல்ல உன்ற கல்யாண செய்தி சொல்லியிருந்தீன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்திருக்க முடியே. அவர் ஆம்பளை பையனுக்கே கல்யாணமாக போகுது, பொட்ட புள்ள நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறவோ? மீனாட்சி அக்கா, அதெல்லாம் நம்ம ருக்கு கிளவியானதுக்கு அப்புறம் தான் நடக்கு, இப்பெல்லாம் நடக்காது. அக்கா, நீங்கள் கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கிறீங்களா? என் கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல அரவிந்த் கல்யாணம் நடக்கட்டுக்கா. அதுவும் சரித்தான் இருக்கு. அரவிந்துக்கும் கல்யாணமானா நம்ம நந்தினிக்கும் நிறைய சொந்த பந்தங்க இருக்கிறாங்க. அவையிலும் நல்லா பார்த்து நல்ல வரனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. சரி இப்படியே பேசிட்டு இருந்து எப்போ நம்ம போய் வியாபாரத்தை பார்க்கறதுக்கா? 2 நாளாக ஏன்னா வியாபாரம் டல்லாக இருக்குது, சீக்கிரமாக கிளம்புங்க போகலாம். இந்த அத்தைக்கு ரொம்ப குளிர்விட்டு போச்சு. மக வீட்டுக்கு ஓடிட வேண்டியது. நான் இங்கே ஒண்டிக்கட்டையே உட்காந்துட்டு எத்தனை வேலை செய்கிறது. காலையில் எந்திரிச்சு வாசல் கூட்டி வாசத்தொழிச்சு கோலம் போட்டு சாணி பழிச்சு, ஐயோ மாட்டுச்சாலையெல்லாம் கூட்டி மாட்டை கட்டி, ஐயோ அதுகளுக்கு தண்ணி காட்டி எட்டாததுக்கு என்ற மாமன் அனுப்பிச்சுட்டு இத்தனை வேலையும் நான் ஒருத்தையும் இங்கே செய்கிறது. இந்த அத்தை நல்ல ஜம்பமாக நோகாமல் போய் உரம்பரைக்கு உட்காந்துருக்குது. இன்னைக்கு வருட்டு சொல்கிறேன் நான். இன்னைக்கு நம்ம ஓடுற ட்ராமாவில் இந்த அத்தை நம்மளை விட்டு போட்டு எங்கேயும் போகக்கூடாது, ஊடே கெதின்னு கிடக்கோன்னு. அடியே சின்ன பொண்ணு, உன்ற வேலை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு சின்ன பொண்ணு. பொழுதோட ஊரை ஜாலியாக மகூட்லேயே டேரை போட்டுக்கிற நினப்புல தான் அத்தை என்னை வேண்டான்னு சொல்லிட்டு இந்த மாமாவை கூப்பிட்டு போயிருக்குது. இத்தனை நாளாக என்னை கூப்பிட்டு போயிட்டு இருந்த அத்தை இன்னைக்கு என்னை கழட்டி விட்டு போட்டு போனதெல்லாம் இந்த வேலையெல்லாம் செய்ய வைக்கிறதுக்கு தான் நான் பார்த்தேன். உனக்கு இன்னைக்கு இருக்குது வா.
இந்த அத்தைகிட்ட கொஞ்சம் நஞ்சத்தை ட்ராமா போட்டால ஒன்றும் வேலைக்காகாது. என்ன பண்ணலா? இந்த அத்தை வரும்போது நடு வீட்டில் பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்துக்கோணும். சின்ன பொண்ணு ஆரம்பியுன்ற ட்ராமாவை. ஐயோ அம்மா, நம்ம வளர்த்துக்கு தலையே போய் முட்டிக்குது. ஐயோ, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி இந்த அத்தை வந்து வாக்குற போது நம்ம பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிற மாதிரி அப்படியே படுத்துருவணும். ஏனுங்க நம்ம பிள்ளைக்கு இப்பதான் கல்யாணமான மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே நம்ம வேத்திகளே எத்தச்சோடு ஆகிப்போச்சுக்குவோ. இன்னும் 6 மாதம் 1 வருஷம் போனா நம்ம சந்தியாலே வெறி பிள்ளை ஆயிடுவாளாட்டு தெரியுது. ஏனுங்க? ஆமாம் புள்ள, காலம் தேசம் கண்ணு மூடி முழிக்கிறக்குள்ள போயிரு. எப்படியோ நம்ம வேத்திகளும் பெரிய பிள்ளை ஆகிறதுக்குள்ளேயும் ஒரு வீடு வாசல் வாங்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஏனுங்கோ நம்ம மீனாட்சி சொன்னாலாங்கோ? என்ன மணி சொன்னா? என்கிட்ட ஒன்றும் சொல்லல. கோ அது எடுத்து வச்சிருந்த நகையெல்லாம் வித்து போட்டாங்களாமாங்கோ. எங்கேயோ இடம் பார்த்துட்டு இருக்கிறாங்களாமா. இடமோ ஊடோ ஏதோ ஒன்று அமைஞ்சதுன்னா வாங்கலான்ற ஐடியாவில் பணமெல்லாம் புரட்டிட்டு இருக்கிறாங்களாமா. அடக்கடவுளே, 1க்கு 2 பொட்ட பிள்ளைகளை வச்சுட்டு இருந்த நகையெல்லாம் வித்து போட்டாங்களா? இப்படி எல்லாம் வித்துத்தே ஊடு வாங்கணுமா? ஊடு வாங்குற அளவுக்கு அவகிட்ட பணம் இருக்குதா இப்போ? என்னமோ வந்துட்டுமுங்கோ, அபி தோனி அபி உருவாக்கணும்னு நினைக்கிறாங்கோ. அதுவும் நல்ல விஷயம் தேனோ. எப்படியோ நல்லா இருந்தாங்கன்னா சரி. அதெல்லாம் சரித்தேன் மணி. அதுக்காக பொட்ட பிள்ளைகளை வச்சுட்டு பவுனு விற்கிற வேலைக்கு இந்த காலத்துல மண்ணும் கூட வாங்கி போடலாம் மாட்டக்குது, பொண்ணு வாங்க முடியாதட்டக்கு தெரியுது. இருந்த நகையெல்லாம் வித்து போட்டாங்கன்னு சொல்றையே, அதனால சொன்னேன். சரி என்னமோ வந்துட்டு, நம்ம சொல்றதெல்லாம் மகளும் கேட்க மாட்டேன், மருமகனும் கேட்க மாட்டேன். என்னமோ வந்துட்டு எல்லாம் ஆண்டவன் விட்ட விதி. எது நடக்கணுமோ அது தேனுங்கோ நடக்கு. நம்ம பேசுறதுல எனத்தாக போகுது. அதுவும் சரித்தேன். அவைகளை பேசினா நம்ம உழப்பு நடக்காது. நேற்று சாயங்காலம் மூட்டு போட்டு வந்தது. உன்ற மருமக்காரியும் நீ அங்கே என்னெல்லாம் நார வச்சுட்டு இருக்கிறாளோ, நட போய் பார்க்கலாம். என்ன பண்ணிருப்பா? எல்லாம் அத்தை வந்து செய்யட்டுன்னு போட்டது ஓட்டபடி வச்சிருப்பா. அத்தனதே. சரி வாங்க போலாம். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. கிளவி வந்துருச்சாட்டக்குது. சின்ன பொண்ணு என்ன கூப்பிட்டாலும் அசையாம படுத்துருக்கோன்னு. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. அடியே சின்ன பொண்ணு, என்னடி பண்ணிட்டு இருக்கிற? இப்படி காலங்காத்தால் நடு வீட்டுக்குள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கிற பாரு. அறிவு கட்டவா? அடியே அடி குடித்தனத்தை எப்படி கொண்டு வருவ நீ? அடி சின்ன பொண்ணு, அடி எந்திரி. அடியே அடி எந்திரி. என்னடி இந்நேரத்துக்கு இந்த தூக்கம் வேண்டி கிடக்குது? அடி வீட்டுக்குள்ளைனாலும் படுத்து தூங்காம இப்படி நடு வீட்டுக்குள்ள வந்து தூங்கிட்டு இருக்கிறையே, யாராலும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அடி எந்திரிடி. ஒரு நாள் விட்டு போட்டு போனதுக்கு என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கிற பாரு உன்ற மருமகம். நீயாச்சும் உன்ற மருமகளாச்சு என்னமோ பண்ணுங்க. அடி அறிவு கட்டவளே, அடி அண்ணன் புள்ளைன்னு பார்த்து கட்டிட்டு வந்ததுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு திரியிறியே. அடி எந்திரி. நான் கூப்பிடுறதே காது கேக்குதா இல்லையா? அடி எந்திரி. நான் பாட்டுக்கு இங்க வாளுன்னு கழுவியாட்ட கத்திட்டு இருக்கிறேன். எப்படி காதோட்டையில ஏறாம படுத்துட்டு இருக்கிறான்னு பாரு. அடியே சின்ன பொண்ணு, கடைசி தடவையா சொல்றேன், மரியாதையா எந்திரிச்சிரடி. அடி திருடம் வந்து வீட்டுக்குள்ள பூந்தாலும் கூட தெரியாது என்னம்மா படுத்துட்டு இருக்கிறான்னு பாரு. அடி எந்திரி. அடியே சின்ன பொண்ணு, இதுதான் உனக்கு கடைசி தடவை. மரியாதையா எந்திரிடி. என்ன மணி இது? சின்ன பொண்ணு ஒரு நாளும் கூட இப்படியெல்லாம் பண்ணினது இல்லையே. எத்தனை திட்டுனீனாலும் கூட கூட எதிர்த்து தான் பேசுவா. இன்னைக்கு நீ இத்தனை பேச்சு பேசுற, காதோட்டையிலேயே கேட்காத மாதிரி படுத்துட்டு இருக்கிறா. அடி அவளுக்கு என்னாச்சுன்னு பாரு. என்னங்க சொல்றீங்க? மணி முதல்ல என்னாச்சு ஏதாச்சுன்னு பாரு. தொட்டு பாரு, எழுப்பு முதல்ல அவளைய. அடி சின்ன பொண்ணு, அடி என்னாச்சு உனக்கு? அடி நெசமாலுமே நான் பேசுறது கேட்கலையா? அடி சின்ன பொண்ணு எந்திரி. ஐயையோ என்ற அண்ணன் பெத்த அறிவு கேளி. நம்ம நேரம் மகூட்டுக்கு வந்து பார்த்தா மயங்கி கிடக்கு மருமக காயி. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அழுதா வருமா? சொன்னா